இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கில்லானையும் ஷா ஆலமையும் இணைக்கும் 3வது LRT ரயில் சேவை செப்டம்பர் 30 தொடங்குகிறது. LRT 3வது வழித்தடம் அல்லது ஷா ஆலம் வழித்தடத்திற்கான 3வது LRT ரயில் சேவை வரும் செப்டம்பர் 30 அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் அறிவித்துள்ளார். 3வது LRT வழித்தடம் நிர்மாணிப்பு, அதன் இதர பணிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 98.16 விழுக்காடு முற்று பெற்று விட்டதாக ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். இந்த LRT ரயில் சேவையை நிர்வகிக்கும் பொறுப்பு வரும் ஜூலை 31 பிரசரானா நிறுவனத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என்று அமைச்சர் ஆண்டனி லாக் இன்று தெரிவித்தார். இந்த ரயில் சேவையின் பரீட்சார்த்த வெள்ளோட்டம் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை மேற்கொள்ளப்படும். இந்த பரீட்சார்த்த வெள்ளோட்டம் முடிவடைந்ததும் எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பு அம்சங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் செப்டம்பர் 30 3வது LRT ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்று ஆண்டனி லாக் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். LRT 3 வழித்தடம் என்பது பண்டார் உத்தாமா, ஷா ஆலம் மற்றும் கிளாங் ஆகிய வழித்தடங்களை இணைக்கும் பிரதான LRT ரயில் திட்டமாகும். இந்த சேவை கில்லான் கம்புங் ஜோஹான் சத்யாவிலிருந்து தொடங்குகிறது. பணியிடத்தில் பெண் நோயாளியிடம் அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் மருத்துவமனை ஒன்றில் நடந்த இச்சம்பவம் தொடர்பில் ஓர் அரசாங்க பணியாளரான 43 வயது மருத்துவர் நேற்று இரவு 9:30 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக திமுர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையிலிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் அந்த மருத்துவ அதிகாரி கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த ஆண் மருத்துவர் வரும் மார்ச் 2 வரை தடுத்து வைக்கப்படுவதற்கு நீதிமன்ற ஆணை பெறப்பட்டுள்ளதாக அப்துல் ரசாக் தெரிவித்தார். 20 வயது மதிக்கத்தக்க பெண் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது அந்த மருத்துவர் இச்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தனது தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் உள்ளூரை சேர்ந்தவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவது அத்தொகுதியை பரிசான் நேஷனல் தற்காத்துக் கொள்வதற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது என்று மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன் தெரிவித்துள்ளார். கடந்த 2008 ஆண்டு முதல் தாம் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் வெளி வேட்பாளர் நிறுத்தப்படுவதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். எனினும் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் வேட்பாளரை தேர்வு செய்வது அம்னோவை பொறுத்ததாகும் என்று டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தலில் PDM எனப்படும் 6 மாவட்ட வாக்குப்பதிவு மையங்களில் குறிப்பாக இந்திய வாக்காளர்களின் ஆதரவை ஈர்க்க மாய்கா கடுமையாக பாடுபடும் என்று அவர் கூறினார். ஆயர்குனிங் சட்டமன்ற தொகுதி முழுவதும் 6 PDM மையங்களிலும் முழு கவனம் செலுத்தப்படும். இவற்றில் ஒரு PDM மையத்தில் கிட்டத்தட்ட 1400 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மற்றொரு PDM மையத்தில் 600 வாக்காளர்கள் உள்ளனர். அதற்கு மேற்பட்ட மையங்களில் தோராயமாக 400 அல்லது அதற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் என்று டத்தோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். நேற்று இரவு பேரா தாப்பா மாய்கா கட்டிடத்தில் மாய்கா தாப்பா தொகுதி பொறுப்பாளர்களுடன் நடத்தப்பட்ட சிறப்பு சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ சரவணன் மேற்கண்டவாறு கூறினார். தனது காதலை நிராகரித்துவிட்ட பெண் பாதுகாவலர் ஒருவரை கழுத்தை நெரித்து கடுமையாக தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்து சென்ற ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருவதாக சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP AA அன்பழகன் தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை பூச்சோங் பண்டபுத்ரி பூச்சோங்கில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் பாதுகாவலர் கண்காணிப்பு சாவடி அறையில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அன்றைய தினம் 32 வயது பெண்ணிடம் இருந்து தாங்கள் போலீஸ் புகார் ஒன்றை பெற்றிருப்பதாக அன்பழகன் குறிப்பிட்டார்.
தாம் தற்போது விவாகரத்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நபரை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி தனக்கு அறிமுகமான அந்த நபரின் காதலை அப்பெண் நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமுற்ற அந்த ஆடவர் சம்பந்தப்பட்ட பாதுகாவலர் பெண்ணை பாதுகாவலர் அறையிலேயே தாக்கியதுடன் கத்தியை காட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டி சென்றுள்ளார் என்று அந்த பெண் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் என்று அன்பழகன் குறிப்பிட்டார். அந்த ஆடவர் பெண் பாதுகாவலரை சரமாரியாக தாக்குவதை உடன் இருந்த பாதுகாவலர் தடுத்து நிறுத்தியதாக அறியப்படுகிறது. அது தொடர்பாக 29 வினாடிகள் ஓடக்கூடிய காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதையும் அன்பழகன் சுட்டிக்காட்டினார். நாட்டில் திடீர் பொது தேர்தல் நடைபெறும் என வதந்திகளை பரப்பி பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டு அனைத்து தரப்பினரையும் ஸ்லாங்கூர் மாநில மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்பு துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வி. பாப்பா ராயுடு கேட்டுக்கொண்டார். இத்தகைய ஆதாரமற்ற தகவல்கள் அரசியல் நிலைத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கும் என்பதோடு தேசிய ஒற்றுமைக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதால் இனங்களுக்கிடையே வெறுப்புணர்வையும் பிளவையும் ஏற்படுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் வழங்கிய ஆலோசனையை தாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் பாப்பா ராயுடு தெரிவித்தார். பொது தேர்தல் என்பது பிரதமரும் மாட்சிமை தங்கிய பேரரசரும் முடிவு செய்யக்கூடிய விஷயமாகும். அது எதிர்க்கட்சிகளின் முடிவுக்கு உட்பட்டதல்ல. மேலும் எதிர்க்கட்சி அணி முன்னாள் பிரதமர்கள், மூத்த அமைச்சர்களை உள்ளடக்கியுள்ளது. திடீர் பொது தேர்தல் வரும் என்ற அறிவிப்புகள் நாட்டிற்கும் பொருளாதாரத்திற்கும் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பர். இத்தகைய அடிப்படையற்ற மற்றும் பொறுப்பற்ற செய்திகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை நிறுத்தி வைப்பதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்குரிய சூழலை ஏற்படுத்தும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களை முடித்து வைத்து உரையாற்றுகையில் பந்திங் சட்டமன்ற உறுப்பினரான பாப்பா ராயுடு இதனை தெரிவித்தார். கடந்த வாரம் ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் காலை நேர தொழுகையில் ஈடுபட்டிருந்த 10 வயது சிறுமியை தூக்கி சென்று மானபங்கம் புரிந்ததாக காணொளி ஒன்று வைரலான சம்பவத்தில் தொடர்புடைய மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் இன்று அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 19 வயது முகமது அடாம் ஹைக்கல் அப்துல்லா என்ற மாற்றுத்திறனாளி இளைஞர் நீதிபதி நோர்ஷில்லா கமாருடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. குற்றச்சாட்டின் தன்மையை விளங்கிக் கொள்ள முடிகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த இளைஞர் தலையை அசைத்ததுடன் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக கூறினார். அந்த இளைஞருக்கு எதிராக தீர்ப்பு வரும் மார்ச் 27ஆம் தேதி அளிக்கப்படும் என்று அறிவித்த நீதிபதி நோர்ஷில்லா கமாருடின் அதற்கு முன்னதாக அந்த இளைஞர் தொடர்புடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சமூக நல இலாக்காவிற்கு உத்தரவிட்டார். கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி காலை 6:20 மணியளவில் பள்ளிவாசலில் நடந்த இச்சம்பவத்தில் அந்த மாற்றுத்திறனாளி குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்கப்படும். பாரந்தூக்கி இயந்திர வாகனமான ஃபாக்லீஃப் பயிற்சி மிசியின் ஆதரவில் பண்டார் அண்ட் ஸ்தக்கில் வெற்றிகரமாக நடந்தேறியது. தொழில் சார்ந்த துறைகளில் அதிகம் பயன்படுத்தும் எடை தூக்கும் இயந்திரமான ஃபாக்லீஃபை பயன்படுத்தும் முறை மற்றும் அவ்வியந்திரங்களை கையாளும் முறைகளை பற்றிய பயிற்சி மனிதவள அமைச்சினால் நடத்தப்பட்டது. தங்களின் திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் அதில் கைதேர்ந்தவர்களாக தங்களை உருமாற்றிக் கொள்ளவும் இந்திய இளைய தலைமுறையினருக்கு நடத்தப்பட்ட இந்த 3 நாள் பயிற்சியில் பலர் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு வெற்றிகரமாக நற்சான்றிதழ்களை பெற்றனர். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் தூரநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்திய இளைஞர்கள் தனித்திறன் கொண்டவர்களாக உயர வேண்டும் என்பது அவரின் அவாவாகும். அமைச்சரின் தூரநோக்கு லட்சியத்திற்கு ஏற்ப இந்திய திறன் முன்னெடுப்பு அமைப்பான மிசியின் மூலமாக இந்திய இளைஞர்களை திரட்டி இதுபோன்ற பலதரப்பட்ட பயிற்சிகள் நாடு தழுவிய நிலையில் ஆங்காங்கே நடத்தப்படுவதற்கு தற்போது முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
2 கட்டங்களாக நடைபெற்ற இந்த ஃபாக்லீஃப் பயிற்சியில் 59 இந்திய இளைஞர்கள் கலந்து கொண்டு நன்மை பெற்றனர். இதுபோன்ற பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமாக உள்ள இளைஞர்கள் மிசிக சுமா அகப்பக்கத்தை வலம் வரலாம். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.